ஆஃப்டர் லாங் டைம் கழித்து எடுத்திருக்கோம். ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடல, நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அழகாக வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஸோ செம்மையாக. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். வறுத்து வச்சிருந்த சேமியாவும் மிச்சம் இருந்தது. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் புட்டிங் செஞ்சோம் இல்லையா, அதுவும் மிச்சம் இருந்தது நிறையா. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணேன்னா, அப்படியே அந்த புட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த சேமியா எல்லாத்தையும் கொட்டி கடைசியாக வந்து கீழே வந்து கேஷ்யூ திராட்சை இதெல்லாம் வந்து வறுத்து வந்து போட்டோம். ஸோ போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாயாசம் மாதிரி நல்லா செம்மையாக இருந்துச்சு. க்ரீமியாக சூப்பராக இருந்தது. எந்த ஒரு க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதெல்லாம் செம்ம க்ரீமியாக இருந்தது. ஸோ அன்றைக்கி மத்தியானம் வந்து அப்படியே அதை பாயாசமாக மாற்றி வச்சாச்சு கைஸ். பாய்.